இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு உருப்படியான வேலை பண்ண போறோம். என்னதுன்னா சுப்பிரமணி குளிக்க வைக்க போறோம். சுப்பிரமணி வா 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 சோம்பே போய் குளிச்சுக்கோப்பா. ஓட குளி. ரொம்ப நாளா குளிக்காம சோம்பேறியா ஆயிடுச்சு. ஓகே, நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா இந்த ஷாம்பூல தான் குளிக்க வைக்கிறோம். இது டாக்குக்கு வந்து இது ஊற்றினா கண்ணெலாம் எரியாது. நம்ம நார்மலாக எப்படி குளிக்க வைக்கணுமோ அப்படியே குளிக்க வச்சுக்கலாம். இது மாதிரி உண்ணி முடி கொட்டுறது இது மாதிரி இருந்தால் இந்த ஷாம்பூ வந்து எல்லாமே கம்மி பண்ணும். சுப்பிரமணி குளிச்சாலே தூங்கிடுவான். நம்ம தான் வந்து மொத்த மடிக்கு கூட்டிகிட்டு போய் வெயிலில் நிற்க வைக்கணும், இல்லைன்னா மண்ணில் போய் திறந்துடுவோம். இதுதான் அவனோட வேலை. மறுபடியும் குளிச்சு விட்டே இருக்கணும். தலைக்கு வந்து தண்ணி போகாதனால நம்ம இதில் பிடிச்சி தலைக்கு ஊற்றிக்கிறோம். இதோட ஸ்மெல் எதுவும் எனக்கு வழக்கப்பட்ட மாதிரி இருக்கு. ஆனால் எங்கே இது பண்ணுறதுன்னு தெரியல. இதில் பாருங்க எவ்வளோ நேரம் வருதுங்க. லைட்டாக போட்டு தேய்ச்சதுக்கு இப்போ வந்து உடம்பு குளிச்சுருக்கு. இதோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. குளிக்க வச்சுட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் செம ஷைனிங்காகவும் இருக்குது. இது ஒரு 2 வீக்ஸாக தான் நாங்கள் ரெகுலராக இது பண்ணுறோம். இப்போ ஒரு சம் டேஸாக ஸ்கூல் போகிறதுனால குளிக்கவே இது பண்ணுறோம். கரெக்டாக வாட்டமாக திரும்பி உக்காந்துக்கிற அதெல்லாம் தெரியுது. சுப்பிரமணி டாய் பார்த்துட்டு தான் இருக்கேன். எந்த சைடு பண்ணுமோ அந்த சைடு திரும்பி உக்காந்துருது. சரி, இது இந்த சைடு வந்துருச்சுன்னா நான் எப்படி தண்ணி ஊற்றுவேன்? இது இப்படி ஊற்றக்கூடாதான். இது பண்ணி தண்ணியில் கலந்து விட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணணும். சுப்பிரமணி ஜாலியாக உட்காந்துருக்க. பாப்பா தண்ணி விடுறாளா? நீ ஜாலியாக உட்காந்துருக்குறியா? குழு குழுன்னு இருக்கா சாமி இந்த வெயிலுக்கு? சுப்பிரமணி உட்காந்தாச்சா? தண்ணி ஃபுல்லாக தெரிய விடு சாமி. உனக்கு குளிக்க வைக்கிறதுக்குள்ள பாதி தண்ணி முடிஞ்சிருவாட்டுக்கு. அவன் எவ்வளோ நேரம் இருந்தாலும் தண்ணியிலே உட்காருவான். அப்படியே அமிட்டாள் தூங்கிடுவான். சில டைம் குளிச்சு விடுமாரு. குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. குளிச்சு இங்கெல்லாம் கருப்பு கருப்பாக இருந்ததுல வெள்ளை கலரில் மாறிடுச்சு. மண்ணில் தான் போய் உட்கார போகிறான்னு நினைக்கிறேன். அதான் அன்னைக்கு கூட நான் குளிச்சு விடுமாறு மண்ணில் போய் பறந்துட்டான். மறுபடியும் குளிச்சு விட்டேன். இப்போ மட்டும் எங்கே உட்கார போகிறான்? அங்கே தான் உட்கார போகிறான். 2 ml இருந்த ஷாம்புவை 5 mlக்கு மாற்றிட்டான். சரி, ஐயோ 200 ml அவ்வளோதான் குளிக்க வச்சா. சுப்பிரமணி உதறது போதும். அவ்வளோதான். படுத்தாச்சா? வெயிலில் படுக்கலையா? நான் வெயில் விட்டு போயிடுவேனே. தூங்க ரெடி ஆகிட்டார்.